ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்றமன்ன பாழியந்தோளும் ஓர் நான்குடையர் பண்டிவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ணமென்னில் மாகடல் போன்றுளர் கையில் வெய்ய ஆழி ஒன்றேந்தி ஓர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா. 108 திவ்யதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருநாகை என்கிற திவ்யதேசத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பிரம்மாண்ட புராணத்தினாலே சௌந்தராரண்ய வைபவம் என்று 10 அத்தியாயங்களாலே வர்ணிக்கப்பட்டதான ஸ்தல புராணம். முதல் அத்தியாயத்தை பார்த்தோம். முதல் அத்தியாயத்தினாலே நைமிஷாரண்யத்திலே சூதமா முனிவர் இந்த க்ஷேத்திரத்தினுடையதான பிரபாவங்களை எல்லாம் சௌனக பகவான் முதலான சிஷ்யாளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு வரார். இந்த சௌந்தராரண்யம்னு சொல்லக்கூடியதான நாகப்பட்டின க்ஷேத்திரம் எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியது, எம்பெருமானை பற்றின மெய்ஞானத்தை தரக்கூடியது. இங்குதான் துருவனுக்கு தபஸ் சித்தி ஏற்பட்டது. இந்த வனத்திற்கு சௌந்தராரண்யம், சௌந்தரவனம், சௌந்தராரண்ய க்ஷேத்திரம், சுந்தரவனம், சுந்தர காணனம் அப்படின்னு எல்லாம் பல பெயர்கள் உண்டோ. எல்லா பேருக்கும் ஒரே அர்த்தம் தான், அழகான காடுன்னு பேரு. இந்த க்ஷேத்திரத்தினுடையதான வைபவத்தை சுருக்கமா முதல் அத்தியாயத்தினால சூத பௌராணிகர் சொல்லி முடிச்சார். இப்போ சௌனக பகவான் அவருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு இந்த க்ஷேத்திரத்தினுடைய வைபவத்தை விஸ்தாரமா உங்க வாயால கேட்கணும்னு நினைக்கிறோம். முதல்ல துருவன் தபஸ் சித்தி பெற்ற க்ஷேத்திரம்னு சொன்னீங்களே, அந்த சரித்திரத்தை சொல்லணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இப்போ 2ஆம் அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. 2ஆம் அத்தியாயத்தினாலே துருவன் தபஸ் சித்தி பெற்ற க்ஷேத்திரமா இந்த க்ஷேத்திரத்தை வர்ணிக்கிறார் சூத பௌராணிகர். இந்த சௌந்தராரண்யம்னு சொல்லக்கூடிய வனத்துல தபஸ் பண்ணினதுனாலதான் துருவன் தனி உலகத்தையே அடைந்தான். துருவ நட்சத்திரம்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த நட்சத்திர லோகத்தை தனி ஒருவனாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இவனுக்குன்னு ஒரு லோகத்தையே ஏற்படுத்தி அந்த லோகத்திற்கு சக்கரவர்த்தி ஆக்கினான் எம்பெருமான். அது இந்த க்ஷேத்திரத்துலதான். அவன் சின்ன குழந்தையா இருக்கிறச்ச பரம வைஷ்ணவனா எம்பெருமானுடைய அஷ்டாட்சர மகாமந்திரத்தை ஜபித்து கொண்டு தபஸ் பண்ணி கொண்டு சித்தி அடைந்தது இந்த ஊர்ல தான் அப்படின்னு சொல்றார். அந்த சரித்திரத்தை முழுசா விஸ்தாரமா சொல்லணும்னு ரிஷி கேட்கவே ஆச்சாரியன் சொல்றார், முன்னொரு காலத்தில் உத்தானபாதன் அப்படின்னு ஒரு பெரிய மகாராஜா இருந்தான். அந்த மகாராஜாவிற்கு 2 மனைவிகள். ஒருத்திக்கு சுருச்சின்னு பேரு, ஒருத்திக்கு சுனீதின்னு பேரு. இந்த 2 பேர்ல இளையவளான சுனீதியினுடைய மகனுக்கு துருவன்னு பேரு. அவ ரொம்ப நல்லவோ தங்கமானவோ. துருவனுடைய அம்மாவான சுனீதி. துருவனுடைய மூத்தாள் தாயார் உத்தானபாதனுடைய முதல் மனைவி சுருச்சின்னு பேர் ஒன்னும். அவள் ரொம்பவும் கர்வம் வாய்ந்தவள், மகா அகங்காரி. எல்லாம் தனக்கே கிடைக்கணும், எல்லா மரியாதைகளும் தனக்கே கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவோ. இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறச்ச உத்தானபாதன் மடியில ஒரு நாள் துருவன் உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்பா மடியில குழந்தை உட்கார்ந்துட்டு அப்பாவோட விளையாடிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு முதல் மனைவியான சுருச்சி வரா. வந்து ஏளனமா ஒரு மாதிரி நையாண்டியா அந்த குழந்தைய பார்த்து சிரிச்சுட்டு அந்த குழந்தைய மட்டம் தட்டுறது போல கேட்கிறா, ஒரு மகாராஜாவினுடைய மடியில அமர்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? மகாராஜாவினுடைய மடியில யார் உட்காரணும்? மகாராணியினுடைய குழந்தைன்னா உட்காரணும். ஒரு ராஜாவிற்கு எத்தனை மனைவிமார்கள்னாலும் இருக்கலாம், ஆனா அத்தனை பேர்லயும் பட்டத்து ராணி, பட்ட மகிழ்ச்சி, மகாராணின்னு சொல்லக்கூடியவள் முதல் மனைவி தானே. முதல் மனைவியான நான் இருக்கிற போது என் வயத்துல பிறந்த குழந்தைன்னா மகாராஜாவினுடைய மடியில உட்கார்ற தகுதி படைத்தவன். அப்படி இருக்கிறச்ச இளையாலான என்னை விடவும் தாழ்ந்தவளான சுனீதியினுடைய பிள்ளை துருவன், நீ எப்படி உத்தானபாத ராஜாவினுடைய மடியில உட்காரலாம் அப்படின்னு அந்த குழந்தைய தூக்கி தூர போட்டா. சின்ன குழந்தையா இருக்கிறபடினால ரொம்ப மனசு கஷ்டப்பட்டது. தன் மூத்தாள் தாயார் தன்னை இப்படி அப்பாவிடத்துல இருந்து பிரித்து அவமானப்படுத்தினாலேன்னு குழந்தை துக்கப்படுறது. குழந்தைகளுக்கெல்லாம் யாரோ அடிச்சுட்டா வெச்சுட்டா என்ன பண்ணோம்? ஓடி போய் அழுதுண்டு அம்மா வேண்ட சொல்லும் இல்லையோ, அந்த மாதிரி துருவன் ஓடி போய் தன்னுடைய அம்மா வேண்ட சுனிதியாண்ட சொன்னான், அம்மா, மகாராஜா அப்பா அவர் மடியில நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். பெரியம்மா வந்து நீ எப்படி உட்காரலாம், அப்பாவினுடைய மடியில உட்காரணும்னா நீ என் வயசுல என்ன பிறந்திருக்கணும்,
உன் அம்மா என்னளவுக்கு அந்தஸ்து இல்லாதவள், ரெண்டாவது மனைவி தானவோ, அவளுக்கு அந்த ஸ்தானம் கிடையாது. கேவலம் அவள் வயிற்றுல பிறந்த நீ போய் ராஜாவினுடைய மடியில உட்கார்றதுக்கு ஆசைப்படலாமா? கீழே இறங்கு அப்படின்னு சொல்லி என்ன கடுமையா வெஷி விரட்டி விட்டுட்டா பெரியம்மா. உன்னையும் தப்பா பேசினா என்னையும் தப்பா பேசினா எனக்கு அவமானமா இருக்குன்னு அந்த குழந்தை போய் அம்மா வந்து அழுதுது. அப்போ துருவனுடைய தாயார் சுனீதி என்ன பண்ணா, குழந்தை நீ கவலைப்படாத, மகாராஜாவினுடைய மடியில மகாராணியினுடைய குழந்தை தான் உட்காரணும், அந்த அந்தஸ்து உனக்கு இல்லைன்னு சொல்லி அவமானப்படுத்தி உன்னை அழ வச்சாலோன்னு அந்த அம்மா, அதை விட வசந்த ஒரு ஸ்தானத்தை உனக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். கேவலம் ஒரு ராஜாவினுடைய மடியில உட்கார்றதுக்கு அவ உன்னை அவமானப்படுத்தி இறக்கி விட்டாலோன்னு, அதை விட வசந்த ஒரு ஸ்தானத்தை, வசந்த ஒரு இருப்பிடத்தை நான் உனக்கு வாங்கி தரேன், நீ கவலைப்படாதேன்னு அந்த குழந்தைக்கு சமாதானம் சொல்லி அந்த குழந்தைய தேத்தினான். தேத்திட்டு நேர மகா தபஸ்வியான நாரத மகரிஷியின் இடத்துக்கு போனான். நாரத மகரிஷியின் இடத்துல குழந்தை இந்த மாதிரி மடியில இருந்து முதல் மனைவியானவள் விரட்டிட்டு விட்டா, அவமானப்படுத்திட்டா, குழந்தை அழுதுன்னு இருக்கான், எந்த அப்பாவினுடைய மடியில உட்கார்றத கூட உனக்கு யோகியத்தை இல்ல தகுதி இல்லைன்னு சொன்னாலோ அதை விட வசந்த ஸ்தானம் என் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும், மகா தபஸ்வியான ஆச்சாரியரான நாரத மகரிஷியே நீங்க தான் அதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டா. அப்படியா, எம்பெருமான நோக்கி தபஸ் பண்ணா எதை வேணுமானாலும் அடையலாம், எந்த ஸ்தானத்தை வேணுமானாலும் அடையலாம். ஒரு மகாராஜாவினுடைய மடி என்ன, இவனே ஒரு மகாராஜாவா கூட ஆலாம். இந்த லோகத்தை பல அரசர்கள் ஆள்கிறார்கள், அவர்கள ஒருத்தன் உத்தானபாதன், அவன் மடியிலேயே இடமில்லைன்னு சொல்லி அவமானப்படுத்தப்பட்ட இவன், இவனுக்குன்னு தனியா ஒரு லோகத்தை கூட எம்பெருமான் சிருஷ்டி பண்ணி கொடுப்பான், அந்த லோகத்துக்கு கூட இவன் சக்கரவர்த்தியா இருந்துட்டு ஆண்டுண்டு வரலாம். அப்பேற்பட்ட ஒரு நிலையை கூட பெருமாள் இவனுக்கு அனுகிரகம் பண்ணுவான். நீ ஒன்னும் உன் குழந்தையை இப்படி தள்ளி விட்டுட்டாலே அங்கீகரிக்கலையேன்னு வருத்தப்படாதே, குழந்தைய வருத்தப்பட வேண்டாம், அந்த குழந்தைக்கு விசேஷமான ஒரு ஸ்தானத்தை எம்பெருமான் கொடுப்பான், எம்பெருமான நோக்கி தபஸ் பண்ணட்டும் அப்படின்னு நாரதர் சொல்றார். எப்படி தபஸ் பண்றது, என்ன மந்திரத்தை சொல்லி தபஸ் பண்றதுன்னு அம்மா கேட்கிறா. நாரதர் சொல்றார், எம்பெருமானுக்கு பெருமாளை பத்தி நிறைய மந்திரங்கள் உண்டு, நிறைய மந்திரம் உண்டு பெருமாளை பத்தி. அந்த மந்திரங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடியது மந்திர ராஜம்னு பேரு. எது மந்திர ராஜம், மந்திரங்களிலே எது ராஜா அப்படின்னா அஷ்டாட்சர மந்திரம்னு சொல்லக்கூடிய மூல மந்திரம். நமக்கு சமாசிரயணம் பண்றச்ச முதல்ல உபதேசம் பண்றாலே அஷ்டாட்சர மகாமந்திரம் நாராயண மந்திரம், அந்த மந்திரம் தான் மந்திர ராஜம்னு பேர் இதுக்கு. அதுதான் மந்திரங்கள் எல்லாம் சிரேஷ்டமானது, மேன்மையானது, ரொம்ப வசந்தது, பரம வைதிகமான மந்திரம். அது என்ன கேட்டாலும் தரக்கூடியது. அந்த மந்திரத்தினுடைய பெருமையத்தான் பாசுரமா இருக்கிறபடியினால, எல்லோருக்கும் பொதுவானபடியினாலே மந்திரத்தையும் மந்திர அர்த்தங்களையும் வெளிப்படையா சொல்லக்கூடாதுன்றதுனால நாராயண மந்திரத்தினுடைய அர்த்தத்தை நாராயண நாமாவினுடைய பெருமையாக திருமங்கையாழ்வார் பாடினார் பெரிய திருமொழியில. என்ன சொல்றார்? குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இந்த நாராயணா அப்படின்ற நாமத்தை சொன்னா என்னென்ன பலன் கிடைக்கும்னு திருமங்கை ஆழ்வார் சொல்றாரோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாராயண மகாமந்திரம்னு சொல்லக்கூடிய அஷ்டாட்சர மகாமந்திரத்தை ஜபித்தா என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சூச்சகமா சொல்றார் ஆழ்வார். நாராயண நாமத்தை சொன்னாலும் அந்த பலன் உண்டு. அதை விட விசேஷம் நாராயண மந்திரத்தை ஜபிப்பது. முறைப்படி ஆச்சாரியனிடத்துல சமாசிரயணம் பண்ணிக்கொண்டு ஆச்சாரியனிடத்துல உபதேசம் பெற்றுக்கொண்டு முறைப்படி அந்த மந்திரத்தை ஜபித்தா எல்லா பலன்களும் கிடைக்கும். குலம் தரும், நல்ல குலத்திலே பிறக்கக்கூடியதான பிறப்பை கொடுக்கும், நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், நிரந்தர ஐஸ்வர்யமான பகவத் கைங்கரியத்தை பாகவத கைங்கரியத்தை கொடுக்கும், பக்தாளுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கும், பக்தாளுடைய கஷ்டத்தை எல்லாம் தரமட்டமாக்கிடும், நீல் விஷும்பருளும் ஸ்ரீவைகுண்டத்துக்கே போலாம், மோட்சமே கொடுக்கும், அருளோடு பெருநிலம் அளிக்கும், அனுகிரகம் பண்ணும், கருணை காட்டும், காப்பாற்றும், எப்பேற்பட்ட பெரிய ஸ்தானத்தை வேணாலும் உண்டாக்கி கொடுக்கும். சுருக்கமா சொல்லணும்னா பெற்றதாயினும் ஆயின செய்யும், பெத்த அம்மாவை விட ரொம்ப நல்லது பண்ணக்கூடியது இந்த திருமந்திரம் நாராயண மகாமந்திரம். அப்படி ஜபிக்கிறவாளுக்கு எல்லா க்ஷேமத்தையும் தரக்கூடியது நாராயண மகாமந்திரம்.
அந்த மந்திரத்தை நான் உபதேசம் பண்றேன் துருவனுக்கு. துருவன் முறைப்படி அந்த மந்திரத்தை என்னண்ட உபதேசம் வாங்கிட்டு தொடர்ந்து அந்த மந்திரத்தை ஜபிச்சு ஜபித்து 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 மந்திர சித்தி அடைந்து அந்த மந்திரத்தினாலேயே தபஸ் பண்ணிட்டு வந்தானா பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் அவன் கண்ணுக்கு முன்னால வந்து சேவை கொடுப்பார். சேவை கொடுத்து எதனால அவன் அவமானப்படுத்தப்பட்டானோ அதுக்கெல்லாம் சேர்த்து வைத்து பதிலடியா அவனுக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தை கொடுத்து பெரிய அந்தஸ்த பெரிய கௌரவத்தை பெருமாள் கொடுப்பார். நீ கவலைப்படாதேன்னு சுனீதிக்கு ஆறுதல் சொல்லி துருவனுக்கும் ஆறுதல் சொல்லி ஆச்சாரியரான நாரத மகரிஷி முறைப்படி துருவனுக்கு நாராயண மகாமந்திரம்னு சொல்லக்கூடிய அஷ்டாட்சரி மந்திரத்தை உபதேசம் பண்றார். பண்ணிட்டு துருவனே மந்திரத்தை திரும்ப 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 பல ஆவர்த்திகள் முறைப்படி ஜபித்தாதான் மந்திர சித்தி அடைய முடியும். அந்த மந்திர சித்தி அடைந்தால்தான் அந்த மந்திரத்துக்குரிய தேவதைய கண்ணால பார்க்க முடியும். நாராயண மகாமந்திரம்னு சொல்லக்கூடியது ஸ்ரீமன் நாராயணனுடைய மந்திரம், பெருமாளோட மந்திரம். நீ பெருமாளை நேர சேவிக்கணும், அவர்கிட்ட வர வாங்கணும்னா அந்த மந்திர சித்தி அடைந்து அந்த பெருமாளை நீ நேர பார்க்கணும். சாதாரண இடங்கள்ல பண்ற மந்திர ஜபத்தை விட விசேஷமான க்ஷேத்திரங்கள்ல பண்ணக்கூடிய ஜபம் சீக்கிரம் பலன் தரும், சீக்கிரம் சித்தி கொடுக்கும். அந்த மாதிரி மந்திர சித்தி க்ஷேத்திரங்கள் தபஸ் சித்தி க்ஷேத்திரங்கள் அப்படின்னு நிறைய உண்டு புராணத்துல. அதுல முக்கியமான ஒரு இடம் சௌந்தராரண்ய க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த திருநாகை. அந்த சௌந்தராரண்ய க்ஷேத்திரத்துக்கு போய் நான் உபதேசம் பண்ணின அஷ்டாட்சர மகாமந்திரத்தை திரும்ப 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 அனுஷ்டானம் பண்ணி ஜபி, உனக்கு அந்த மந்திர சித்தி ஏற்படும். தபஸ் பண்ணு, அந்த மந்திரத்துக்கு தேவதையான பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் உன் முன்னால வந்து சாட்சாத்தா சேவை கொடுப்பார். அப்போ பெருமாளை சேவித்து உனக்கு என்ன வேணுமோ அதை வரமா கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நாரதர் உபதேசம் பண்றார். ஹே பால ஸ்ருணுதே ஸ்தானம் பூர்வம் மதுவனாக்கியகம் இதானீம் சௌந்தராரண்யம் தபஸ்சித்தி பிரதம் சுபம் சர்வபாபஹரம் ஸ்தானம் வேலாயாம் லவனோததேஹே தத்ர கத்வா மகாபாகः தபஸ்சர சுதுஸ்சரம் நமோ நாராயணாயேதி மந்திரமஷ்டாட்சரம் ஜபன் தத்ர ஆசாத்ய ஹரிஹி சீக்கிரம் இஷ்டசித்திம் விதாஸ்யதி. ஏ குழந்தை துருவனே, நான் சொல்றத நன்னா கேட்டுக்கோ. உத்தமமா உன்னுடைய ஜபத்தை சீக்கிரம் மந்திர சித்தியா மாத்தி தபஸா மாத்தி பெருமாளை வரவழைக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் உண்டு. அந்த க்ஷேத்திரத்துக்கு இதுக்கு முன்னால மதுவனம் அப்படின்னு பேரு, இனிமையான வனம் அப்படின்னு பேரு. இதானீம் இப்போது சௌந்தராரண்யம் என்று பேரு. இப்போ சௌந்தரவனம்னு சொல்லக்கூடிய நாகப்பட்டினம்னு பேரு. இப்போ அங்க போய் நீ தபஸ் பண்ணியானா உனக்கு சீக்கிரம் தபஸ் பலன் கொடுத்து உனக்கு மங்களத்தை கொடுக்கும். தபஸ் சித்தி பிரதம் சுபம். யார் தபஸ் பண்ணினாலும் சீக்கிரம் அவளுக்கு பலன் தரக்கூடிய க்ஷேத்திரம் அது. சர்வ பாபஹரம் ஸ்தானம் வேலாயாம் லவனோததேஹே. எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடிய அந்த இடம் உப்பு கடல்னு சொல்லக்கூடிய சமுத்திர கரையிலே இருக்கிறது. தத்ர கத்வா மகாபாக தபஸ்சர சுதுஸ்சரம். இந்த சின்ன வயசுலயே தபஸ் பண்ணி பெருமாளை சேவிக்கணும்னு நினைக்கக்கூடிய மகாபாகவதனான துருவனே, உடனே அந்த சௌந்தராரண்ய வனத்துக்கு போ. அங்க போய் நான் உபதேசம் பண்ணின நாராயண மகாமந்திரத்தினால தபஸ் பண்ணு, வசந்த தபஸ் பண்ணு. நமோ நாராயணாய இதி மந்திரம் அஷ்டாட்சரம் ஜபன்னு. நமோ நாராயண முதலான வார்த்தைகளை கொண்ட 8 எழுத்து மந்திரமான அந்த நாராயண மகாமந்திரத்தை கொண்டு ஜபம் பண்ணு, தபஸ் பண்ணு. தத்ர ஆசாத்திய ஹரிஹி சீக்கிரம் இஷ்ட சித்திம் விதாஸ்யதி. உன்னுடைய அஷ்டாட்சர மந்திர ஜபத்தினாலே உன்னுடைய தபஸ்னால சந்தோஷப்பட்ட பெருமாள் கூடிய சீக்கிரம் உனக்கு முன்னால வந்து சேவை சாதித்து உனக்கு என்ன இஷ்டமோ என்ன பிரார்த்தனையோ என்ன வரமோ அதை பூர்த்தி பண்ணி வைப்பார். நீ எதை ஆசைப்பட்டு போறியோ அது உனக்கு சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு நாரதர் சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு அங்கிருந்து. குழந்தையான துருவனும் ஆச்சாரியனை சேவிச்சுட்டு அம்மாவை சேவித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு, அம்மா நான் ஆச்சாரியன் உபதேசம் பண்ணினபடி வசந்த ஜபம் பண்ணி தபஸ் பண்ண போறேன் அப்படின்னு அம்மா ஆசீர்வாதத்தோட சௌந்தராரண்ய வனத்துக்கு வந்து சேர்ந்தான். வந்து சேர்ந்து அன்ன ஆகாரம் இல்லாமல் தபஸ் பண்ணி பெருமாளை சேவிச்சே ஆகணும்ன்ற குறிக்கோளோட கூட தபஸ் பண்ண ஆரம்பித்தான். ஊன்வாட உண்ணாது உயிர் காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து தாம் வாட வாட தவம் செய்ய வேண்டா அப்படின்னு ஆழ்வார் சொன்னாரே. அந்த மாதிரி ஊன் வாட நன்னா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கிற ராஜாவத்து குழந்தை சாப்பிடாம அப்படியே இழைச்சு போயிடுத்து. எலும்பு மேல தோல் போத்தினாப்புல எடுத்து குழந்தை. அழுது சொட்டின் இருந்த குழந்தை அப்படியே கருத்து
இருக்கா இல்லையான்னு தெரியாதபடி கழுத்து நோஞ்சா நாட்டை போடுத்து பாவம். உயிர் காவலிட்டு ஏதோ பேருக்கு உடம்புல உயிர் இருந்துருக்கு, சாப்பிடலன்னாலும் ஏதோ பெருமாள் மந்திரம் சொல்லி ஜபிச்சுட்டே இருக்கிறதுனால அந்த மந்திரம் தான் இந்த குழந்தைய ரட்சிக்கிறதோ என்னமோ. தீர்த்தம் கூட சாப்பிடல குழந்தை, ஆகாரம் சாப்பிடல, தூங்கல, ஆனாலும் உயிரோட இருந்துருக்கு, பெருமாள் தான் ரட்சிக்கிறான் அப்படின்னு சொல்லும்படி உடம்புல உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியாதபடிக்கு உடம்ப வெறுத்திண்டு ஐம்புலன்களையும் அடக்கி நன்னா இருக்கிற புஷ்பம் வாடி போறது போல வாடி வதங்கி தபஸ் பண்ணினா அந்த தபஸ் பூர்த்தி அடையும்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரி வாடி வதங்கி கருகருத்து போய் இருக்கானா இல்லையான்னு தெரியாதபடிக்கு அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டு துருவன்னு சொல்லக்கூடிய குழந்தை 5 வயசுல தபஸ் பண்ண ஆரம்பித்த குழந்தை பல வருஷம் தபஸ் பண்ணிட்டு வருது. தூக்கம் இல்ல, ஆகாரம் இல்ல, தீர்த்த பானம் பண்ணல, ஓய்வில்ல, பெருமாள் இன்னும் வரல, தபஸ் பண்ணிட்டே இருக்கு. இருந்தாலும் கூட நாராயண மகாமந்திரத்தை சொல்லி தபஸ் பண்ணா பெருமாள் வருவார், உனக்கு வரம் கொடுப்பார், ஆச்சாரியன் சொல்லியிருக்கார், மந்திரோபதேசமும் பண்ணியிருக்கார், அது சத்தியம், ஒரு நாள் நிச்சயம் பலிக்கும் என்கிற மகா விசுவாசத்தோட திருடமான நம்பிக்கையோட கூட குழந்தை தொடர்ந்து தபஸ் பண்றது. எதை பத்தியும் கவலைப்படல. அழகு போயிடுத்து, ஆரோக்கியம் குறைஞ்சு போயிடுத்து, உடம்பு குறைஞ்சு போயிடுத்து, உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்படி ஆனாலும் குழந்தையனுடைய எண்ணமெல்லாம் பெருமாள் பேர்லயே இருக்கு. தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. எதை பத்தியும் கவலை இல்லை. அன்னம், ஆகாரம், ஆரோக்கியம், ஆஸ்தி, அந்தஸ்து, அம்மா அப்பா, அரண்மனை, எதை பத்தியும் கவலை இல்லை. பெருமாளை பத்தி தான் கவலை. பெருமாள் வரணும், சேவிக்கணும். இப்படி உத்தமமான தபஸ் பண்ணதுனால தேவலோகத்துல இருக்கிற இந்திரன் முதலான தேவர்கள், நிறைய மகரிஷிகள்லாம் கூட யாரோ உக்கிரமான தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அந்த தபஸ்னால வரக்கூடியதான அந்த உஷ்ணம், அந்த அக்னி, அந்த தேஜஸ் எல்லா உலகங்களையும் வாட்டுகிறது. யாரோ ரொம்ப அதி தீவிரமான தபஸ் பண்ணிட்டு இருக்கா, பெருமாளை சேவிச்சே ஆறுதுன்னு ரொம்ப உக்கிரமா தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த தபஸ்னுடையதான தீவிரம் தான் நம்மளை எல்லாம் போட்டு அனலாட்டமா கொடுத்துருது. முதல்ல யார் தபஸ் பண்றா, அப்படி தபஸ் பண்றான்னு பார்க்கணும் அப்படின்னு அத்தனை தேவர்களும் ரிஷிகளும் எந்த பக்கமா இந்த ஜோதி அனல் வீசுறதோ தேஜஸ் வீசுறதோ அந்த பக்கமா வரா. யார் இது எப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கா, என்ன காரணத்துக்காக, எந்த பதவி அடையறதுக்காக இப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கான்னு அவாளுக்கு பயம். இந்திரன் நினைச்சுக்கிறான் யாரோ கொடுமையான தபஸ் பண்ணி பெருமாள் வந்து இந்திர பதவி வேணும்னு கேட்டா நம்ம இடத்துக்கு ஆபத்து வந்துட போறதோ, இந்திரனா போயிடுவானோ அல்லது சந்திரனா போயிடுவானோ, அக்னியா போயிடுவானோன்னு அவாவாளுடைய ஸ்தானத்துக்கு அவாவா பயப்படுறா. அதெல்லாம் போஸ்டிங் தானே, பதவி தானே. யார் பதவிக்கு ஆபத்து வருமோ தெரியலையே, யார் தபஸ் பண்றா, எதுக்கு தபஸ் பண்றான்னு தெரியலையே, இந்த தபஸ்னால இவ வாங்கிக்கிற வரத்தினால நாம எல்லாம் என்ன கஷ்டப்பட போறோம்னு தெரியலையேன்னு பயந்துட்டா எல்லாரும். இப்படி இவாளுக்குள்ள குழம்பிண்டு பேசிட்டு இருக்கிறச்ச இந்த குழந்தையனுடைய தபஸ் அக்னி ரொம்ப தீவிரமா இண்டே வர்றது, பயங்கரமா அப்படி கொளுத்துறாப்புல தகிக்க ஆரம்பிக்கிறது. தவக்கணல்னு சொல்லக்கூடியதான தபஸ் அக்னி. எல்லாரும் பாக்குறா எங்க இருந்து வர்றதுன்னு அந்த இடத்துக்கு வரணும்னு ஆகாச மார்க்கமா வந்து சௌந்தராரண்யத்துக்கு வந்து சேர்ந்துட்டா. அங்க பார்த்தா ஒரு சின்ன குழந்தை ரொம்ப நாள் ஊன் வாடி வதங்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கு. இவ்வளவு சின்ன குழந்தைக்கு என்ன குறிக்கோள் இருக்க முடியும், எதுக்காக குழந்தை இத்தனை தீவிரமா தபஸ் பண்றது, விளையாடுற வயசுல எதுக்கு இவ்வளவு தபஸ் பண்றது குழந்தை அப்படின்னு ஆச்சரியமா என்ன நடக்க போறதுன்னு தெரியாம பார்த்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல குழந்தையனுடைய தபஸ்னால சந்தோஷப்பட்ட பெருமாள் குழந்தைக்கு சேவை சாதிக்கிறதுக்காக துருவன் முன்னால போய் நின்று அவனுக்கு வரம் கொடுக்கறதுக்காக ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து இறங்கி வரார் பெருமாள். ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாளால உட்கார முடியல. இவரை பத்தின மந்திரத்தை சொல்லி ஒரு குழந்தை உருகி உருகி அன்னாகாரம் இல்லாம இத்தனை வருஷம் தபஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த தபஸ், அந்த மந்திர ஜபம் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற பெருமாளை பிடிச்சி இழுக்கிறது. வாங்கோ எனக்கு வந்து சேவை கொடுங்கோ, எனக்கு வரம் கொடுங்கோன்னு இழுக்கிறது. பெருமாளால் அங்க உட்கார முடியல. பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்தில இருந்து தாயார அழிச்சுண்டு சங்கு, சக்கரம், கதை முதலான ஆயுதங்களை எல்லாம் ஏந்திண்டு ஒரு க்ஷணத்துல துருவனுக்கு முன்னால வந்து நின்னுட்டார் பெருமாள். ததோ பக்த வாத்சல்ய பிரதோ பிரபு தியான பலேன தோஷிதः வரதः பதகேந்திர வாகனோ ஹரிராகாத் ஸ்வஜனம் நிரீக்ஷிதும் மணிபிங்கல மௌளிரஞ்சிதோ விலசன் நீலநாகஸ்சவிஹ விரராஜ விபுர்ஹிம்ஸ்தகே திருதபாலார்க்க இவாசிதாச்சலஹ. பெருமாள் துருவன் பண்ணின தபஸுக்கு மகிழ்ந்து அதனால சந்தோஷப்பட்டு உடனே அவனுக்கு பலன் தரணும்னு புறப்பட்டு வர்றார். எப்படி வர்றாருன்னா கருடனை தன் வாகனமா கொண்டு கருடன் மேல தாயாரோடு கூட புறப்பட்டு வர்றார். யார் வந்தான்னா வரம் தரக்கூடிய தெய்வம் வருகிறது, வரதன் வரான். பாக்கிறதுக்கு அப்படியே நீலமேக சியாமலனா
மழைக்கால மேகம் போல, ஒரு கருப்பு ரத்தனம் போல, கருப்பு வயல் போல பெருமாள் அழகா வரான் கருடன் மேல பிறந்து வந்து ஒரு க்ஷணத்துல துருவனுக்கு முன்னால வந்து சேவை சாதிக்கிறான் பெருமாள். சௌந்தராரண்யம்னு சொல்லக்கூடியதான இந்த வனத்துல வந்து சேவை சாதிக்கிறான். குழந்தை அப்படி பெருமாள் வந்ததும் தெரியாம கண்ண மூடிண்டு ஜபிச்சுண்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கு. தான் வந்தது தெரியப்படுத்தணுன்றதுக்காக பெருமாள் பேசுறார். ஏ குழந்தை துருவா, பந்து விளையாடி சந்தோஷப்பட வேண்டிய இந்த வயசுல நீ இவ்வளவு கடுமையான தபஸ் பண்ணக்கூடியதான நோக்கம் என்ன? 1 வயசு குழந்தைகள்லாம் சந்தோஷமா விளையாடிண்டு ஓடி ஆடி சாட்டுன்னு சுத்தின்னு இருக்கா, தூங்கின்னு இருக்கா. இந்த வயசுல உடம்ப இப்படி வருத்துண்டு தபஸ் பண்றையே, என்ன வேணும் உனக்குன்னு கேட்டார் பெருமாள். எதிரில பெருமாள் வந்து பேசுறாருன்னு தெரிஞ்சின்றதும் குழந்தைக்கு சந்தோஷம் தாங்கல. கண்கள்ல அப்படி ஜலம் ஆறு போல பெருகிறது. என் தெய்வமே, என் அப்பா மடியிலேருந்து எங்க பெரியம்மா என்னை எழுப்பினா, அதை விட உசந்த ஸ்தானத்தை நீ தருவேன்னு ஆச்சாரியன் சொன்னார், அம்மா சொன்ன மாதிரி வந்துட்டே, நீ அல்லவா தெய்வம் அப்படின்னு பக்தியினால கண்கள்ல ஜலம் அப்படி தாரதாரையா பெருகிறது துருவனுக்கு. பெருமாளை பார்த்த மாத்திரத்துல சாஷ்டாங்கமா வேறற்ற மரம் போலே விழுந்து சேவிக்கிறான். விழுந்து சேவிக்கிறான் பெருமாளை. அவனால பேச முடியல. இத்தனை வருஷ காலங்கள் நாராயண மகாமந்திரத்தை சொல்லி ஜபம் பண்ணினவனால, தபஸ் பண்ணினவனால பெருமாளை பார்த்த அதிர்ச்சியில சந்தோஷத்துல பேச முடியல, வாயில வார்த்தை வரல. அந்த அளவுக்கு அவனை பேச விடாம பண்ணது எது அப்படின்னா, பெருமாளுடைய பேரழகு, பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம். சௌந்தர்ய ராஜன் ஒன்னும் அழகு ராஜா ஒன்னும். பொதுவாவே பெருமாள் அழகு. எந்த பெருமாளை யார் நேர்ல சேவிச்சாலும் வாயடிச்சு போயிடுவா, அத்தனை அழகு பெருமாள். இப்ப நம்ம அர்ச்சாவதாரமா கோயில்ல சேவிக்கிறச்சே பெருமாள் எத்தனை அழகா இருக்கார். என்ன வேண்டின்னு சந்தோஷமா போனாலும், எந்த கஷ்டத்தை குறைய சொல்லி பெருமாள் கிட்ட அழணும்னு கோவிலுக்கு போனாலும், முதல்ல பெருமாளுடைய அழகு நம்மளை மயக்கி அப்படியே உருக்கிடுறது ஒன்னும். சில பேர் கொஞ்ச நேரம் கழிச்சு தெளிந்து பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறா, சில பேர் அந்த அழகிலேயே வாயடிச்சு போய் வெளியில வந்து பிரார்த்திக்கிறா. அந்த மாதிரி எல்லாம் பெருமாளுடையதான சௌந்தர்யம் நம்மளை போட்டு ஒரு பாடு படுத்துறது ஒன்னும். சாட்சாத்தான் நேர்ல சேவிக்கிறச்ச பெருமாளுடைய அழகு எப்படி இருக்கும்? மத்த பெருமாள்கள்லாம் நேர்ல சேவிச்சா ரொம்ப அழகுன்னு சொன்னா, அழகு அரசனான இந்த சௌந்தர்ய ராஜன், அழகுக்கே அதிபதி, இவனை நேர்ல சேவிச்சா எத்தனை அழகா இருப்பான். துருவன் அவனை நேர்ல சேவிக்கிற பாக்கியம் பெற்றான். பயங்கரமான தேஜஸ், 1000 கோடி சூரியன்களை விடவும் பிரகாசமான தேஜஸ், அத்தனை அழகு பெருமாள். அந்த அழக, அந்த தேஜஸ அந்த குழந்தை முதல் முறையா நேர்ல பாக்குறது அந்த சின்ன வயசுல, அதோட பேச்சு மூச்சு இல்லாத ஆயிடுத்து குழந்தை. பெருமாள் புரிஞ்சுட்டார். குழந்தைய நாம வாய் திறந்து கேள்வி கேட்டுட்டோம். விளையாடுற வயசுல ஏண்டாப்பா தபஸ் பண்ணினேன், உனக்கு என்ன வேணும் இப்போன்னு கேட்டுட்டோம். பரம பக்தனான இந்த குழந்தை கைய கூப்பிண்டு கண்ணுல ஜலமா வார்த்துண்டு வினயமா சேவிக்கிறதே ஒழிய நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லலையே. குழந்தைக்கு வார்த்தை வரல, குழந்தை இப்ப ரொம்ப சந்தோஷத்துல இருக்கு, அதனால குழந்தைக்கு வார்த்தை வரலன்னு பெருமாள் புரிஞ்சுட்டார். உடனே எந்த பெற்ற தகப்பன் தன் மடியில இருந்து தன்னை இறக்கி விட்டுட்டானோ, எந்த அப்பாவினுடைய மடியில இருந்து மாற்றான் தாய் இறக்கி விட்டாலோ, அந்த துக்கத்தினாலே தபஸ் பண்ணின குழந்தையை அண்ட சராச்சரங்களுக்கும் தகப்பனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படி தன்னுடைய 4 கைகளாலே தூக்கி மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டான். என்ன ஆசைப்பட்டது சுவாமி குழந்தை? 5 வயசு குழந்தை அப்பா மடியில உட்காரணும்னு ஆசைப்பட்டது. அதுக்கெல்லாம் தகுதி அந்தஸ்துன்னு பேசி மாற்றாந்தாயானவள் குழந்தை இழுத்து கீழே போட்டா, அப்பாவும் பேசாம இருந்தான் பார்த்துண்டு. ஆனால் சர்வலோகங்களுக்கும் ஒரே தந்தையான எம்பெருமான், தந்தையும் நீயே முந்தி நின்றளித்தலின், நமக்கு எல்லாத்தையும் அப்பாவாட்டும் பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய பெருமாள். உத்தான பாதனாவது துருவனுக்கு அந்த ஜென்மாவில மட்டும் தகப்பன், அதுக்கு முன்னாடி ஜென்மாவிலையும் தகப்பன் இல்லை, அதுக்கப்புறமா அவனுக்கு சம்பந்தம் இல்லை. எல்லோருக்கும் எப்போதும் ஒரே தந்தையாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானே, நம்ம எல்லாருக்கும் நிரந்தரமான ஏக பிதா. அந்த எம்பெருமான் தன்னுடைய சங்கு சக்கரம் கதையெல்லாம் ஏந்தின் இருக்கிற தன்னுடைய 4 கையால குழந்தைய அப்படியே தூக்கி மார்போடு சேர்த்து வாரி அணைச்சுக்கிறான் பெருமாள். அணைச்சுண்டு குழந்தைய தன்னுடைய இடுப்புல ஒரு பக்கமா அப்படி தன்னுடைய மார்போடு சேர்த்துண்டு கூட ஆசையா தன்னுடைய சங்கு பாஞ்சஜன்யம்னு இருக்கே இல்லையோ பெருமாளுடைய சங்கு, அந்த பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய சங்கினாலே துருவனுடைய கன்னத்துல அப்படியே பெருமாள் தடவி கொடுக்கிறார். சங்கு இருக்கே அது ஞானஸ்வரூபம். பிரம்மமயேன கம்புனா அப்படின்னு பேர் அந்த சங்குக்கு. கம்புன்னா சங்கு, ஞானத்தை தரக்கூடியது சங்கு. சக்கரம்னு சொல்லக்கூடிய சுதர்சனம் பயத்தை போக்கும்,
தைரியத்தை கொடுக்கும், நோய்களை தீர்க்கும், அபயம் கொடுக்கும், தேஜஸ் கொடுக்கும். அந்த மாதிரி சங்கு எதுக்கு அதிபதினா ஞானத்துக்கு அதிபதி, ஞானகாரகன், ஞானத்தை கொடுப்பான். பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடியதான சங்கு. அந்த சங்குனால குழந்தையினுடைய கன்னத்துல பெருமாள் அப்படி தடவரர். அந்த ஞான தேவதையான சங்கு துருவனுடைய கன்னத்துல பட்ட உடனே ஒரு க்ஷணத்துல துருவனுக்கு நன்னா பலன்னு பேச வந்துடுத்து. நன்னா பேசிட்டு இருந்த குழந்தைதான். பெருமாளை பார்த்த அதிர்ச்சியில பேச முடியல. தால சங்கால தடவினார், குழந்தை பேச ஆரம்பிச்சுடுத்து. என்ன பேசுறதுன்னா தத்து பித்துன்னு பேசல. பெருமாள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. என்ன கேட்டிருக்கணும் நியாயமா? எதுக்கடாப்பா தபஸ் பண்றேன்னா, அப்பா மடியில இருந்து பெரியமா என்ன அவமானப்படுத்தி தூக்கி போட்டா நான் திரும்ப அப்பா மடியில போய் உட்காரணும், இல்லைன்னா எனக்கும் எங்க அம்மாவுக்கும் அந்தஸ்து இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு வசந்த கௌரவத்தை அந்தஸ்தை கொடுக்கணும்னு கேட்டிருக்கணும் குழந்தை. அத்த கேட்கல. இந்த க்ஷேத்திர பிரபாவம், பெருமாளை சேவித்த பிரபாவம் குழந்தையினுடைய மனசு மாறிடுது. என்ன கேட்கறது தெரியுமா? குழந்தை எதையுமே கேட்கல. பெருமாளை பார்த்து விசேஷமா பெருமாளை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுடுத்து. பிரம்மா முதலான தேவர்கள்லாம் பெருமாளை நேர பார்த்தா எப்படி புகழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவாளோ, நாரதர் முதலான ரிஷிகள்லாம் பெருமாளை நேர பார்த்தா எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவாளோ, அந்த மாதிரி வேதாந்தங்களினுடைய அர்த்தங்கள் எல்லாம் பொதிந்த ஸ்தோத்திரத்தை தானே பண்ண ஆரம்பிச்சுட்டான் துருவன். பெருமாளை பார்த்து சொந்தமா ஸ்தோத்திரம் பண்றான் துருவன். பண்ணிட்டு பெருமாளை பிரார்த்திச்சான், நான் ஏதோ கேட்கணும்னு உங்க இடத்துல தபஸ் பண்ணேன், ஆனா அதெல்லாம் அல்ப சமாச்சாரம், அதுக்காகலாம் தபஸ் பண்ண வேண்டாம்னு எனக்கு புரிஞ்சு போயிடுத்து. உம்ம ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய, உம்முடைய திருவடிகள்ல எப்போதும் பக்தியாக இருக்கக்கூடிய, உம்ம அனுபவிக்கக்கூடிய பகவத் அனுபவ ஞானம்னு சொல்லக்கூடிய நிஜமான மெய்ஞானத்தை எனக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தித்தான். இததான் சூத பௌராணிகர் சௌனக பகவானுக்கு முதல் அத்தியாயத்துல சொன்னார். இந்த சௌந்தராரண்ய கஷேத்திரம் எப்பேற்பட்டதுன்னா, என்ன கேட்கணும்னு தபஸ் பண்ணவாலையும் பெருமாளை சேவித்த மாத்திரத்துல பெருமாள் விஷயமான மெய்ஞானத்தை கொடுன்னு கேட்கும்படியா மாத்தக்கூடிய பிரபாவம் உடையதுன்னு சொன்னார். அந்த மாதிரி 5 வயசு குழந்தை எதுக்கோ கேட்க போய் பெருமாளுடைய அனுபவம் மெய்ஞானம் ஒண்ணுன்னு கேட்டுடுத்து பெருமாளை. பெருமாளும் சந்தோஷத்தோடு கூட, இந்த சின்ன வயசுல இத்தனை பக்குவமா இவ்வளவு கேட்கிற, ரொம்ப சந்தோஷம் எனக்கு, ததாஸ்து அப்படியே ஆகட்டும்னார் பெருமாள். உடனே துருவன் வேதாந்தங்கள், புராண இதிகாசங்கள் இதற்கெல்லாம் மேம்பட்ட விசேஷமான தன்னுடைய ஸ்தோத்திரங்களால பெருமாளை தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணினான். பெருமாள் ஸ்தவப்பிரியன். பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றது பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒண்ணும். அதனாலதான் 4000 பாசுரங்கள், இத்தனை ஸ்தோத்திரங்கள், வேதங்கள்லாம் பெருமாளை புகழறது. துருவன் பண்ணின ஸ்தோத்திரத்தை கேட்டு பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டார். பெருமாள் சொல்றார், ஏ துருவனே, நீ விசேஷமா தபஸ் பண்ணின, தீவிரமா தபஸ் பண்ணின. உன்னுடைய தபஸ் பலனால, இந்த சௌந்தராரண்ய வனத்தினுடைய மகிமையினால உன்னுடைய பாவங்கள்லாம் அழிஞ்சு போயிடுத்து. எத்தனையோ ஜென்ம பாவங்கள்லாம் அழிஞ்சு போயிடுத்தீங்க. உன்னுடைய சரீரம் தூய்மை அடைந்தது. உன்னுடைய இந்திரியங்கள், புலன்கள் எல்லாம் தூய்மையாச்சு. நான் நீ கேட்காத வரத்தையும் கொடுக்குறேன். நீ என்ன கேட்ட? என் மேல பக்தி, எனக்கு கைங்கரியம் பண்ணணும், என்னை பத்தின ஞானத்தை கேட்டியோன்னு அதை கொடுத்துட்டேன் உனக்கு. ஆனா நீ எதுக்காக ஆசைப்பட்டு இங்க வந்தியோ, உன் தாயார் எதுக்கு ஆசைப்பட்டாலோ அதையும் கொடுக்குறேன் உனக்கு. இந்த பூலோகத்துல நீ எத்தனை காலங்கள் வாழணும்னு ஆசைப்படுறியோ அத்தனை காலங்கள் ராஜாவா சக்கரவர்த்தியா செங்கோல் செலுத்திண்டு, எந்த உனக்கு அந்தஸ்து இல்லைன்னு உன் அப்பா மடியை விட்டு ராஜா மடியை விட்டு இறக்கினாலோ அந்த நீ மகா கௌரவத்தோடு மகா அந்தஸ்தோடு பெரிய சக்கரவர்த்தியா நீ எத்தனை வருஷ காலங்கள் ஆசைப்படுறியோ அத்தனை வருஷ காலங்கள் இந்த பூலோகத்தை ராஜ்யம் பண்ணிட்டு. அப்படி ராஜ்யம் பண்ணிட்டோ இந்த பூலோகத்துல இந்த உடம்போட வாழற போது மட்டுமல்ல, இந்த பூலோக வாழ்க்கைக்கு பிறகும் உனக்கு விசேஷமான ஒரு யோக்கியத்தைய, ஒரு ஸ்தானத்தை நான் உருவாக்கி வைக்கிறேன். அப்பா மடியில இடம் இல்லைன்னு சொன்னாலையோ இல்லையோ, உனக்கு என்னுடைய பக்தனான உனக்கு கேவலம் தோப்பனார் மடியில உட்காரக்கூடாதுன்னு சொல்லி தூக்கி போட்டாலும் நான் உன்னை கீழே உனக்குன்னு ஒரு லோகத்தையே படைக்கிறேன். துருவ நட்சத்திர லோகம் அப்படின்னு உன் பெயரால ஒரு நட்சத்திர லோகத்தை படைக்கிறேன். அங்கே நீ துருவ நட்சத்திரமா எப்போதும் பிரகாசித்துக் கொண்டிருப்பாய். அந்த லோகத்துல உனக்குன்னு தனி லோகம், அந்த லோகத்துக்கு சக்கரவர்த்தி நீதான். என்னைக்கும் அந்த இடத்துக்கு யாரும் உனக்கு போட்டிக்கு வரமாட்டா. அப்படி விசேஷமான துருவ நட்சத்திர லோகத்தையும் உனக்காக நான் சிருஷ்டிக்கிறேன். ஆசைப்படுற வரைக்கும் பூலோகத்துல வாழ்ந்துட்டு என்னைக்கு தோன்றதோ அன்னைக்கு துருவலோகத்துல போய் நட்சத்திரமா பிரகாசிச்சுருன்னு பெருமாள் வரம் கொடுத்தார். இவ்வளோ பெரிய வரத்தை நான் உனக்கு எப்படி கொடுத்தேன்னா, நீ பண்ணின தபஸ்னுடைய பெருமை. அத்தனை ஸ்ரத்தையா அத்தனை தீவிரமா தபஸ் பண்ண,
அதோட ரொம்ப உசந்த இடமான இந்த சௌந்தராரண்ய கஷேத்திரத்துல வந்து தபஸ் பண்ணிருக்க. நீ தபஸ் பண்றச்ச என்ன மந்திரம் ஜபித்தையோ அந்த மந்திரங்கள்ல எல்லாம் சிரேஷ்டமான மந்திரம் மந்திர ராஜம். அது அந்த மந்திரத்தினுடைய பெருமை, கஷேத்திர மகிமை, மந்திர பெருமை, நீ தபஸ் பண்ண ஸ்ரத்த, இதுக்காக தான் உனக்கு இவ்வளவு பெரிய பலனை கொடுத்திருக்கேன். அதனால இந்த பூலோகத்திலேயே மிகவும் பெருமை பெற்ற ஸ்தானமா இன்று முதல் இந்த சௌந்தராரண்ய கஷேத்திரம் விளங்கும் அப்படின்னு பெருமாள் சொன்னாராம். இந்த சரித்திரத்தை எல்லாம் சூத பௌராணிகர் சொல்லிட்டு சொல்றார், அப்பேற்பட்ட பெருமாள் வாயாலேயே வர்ணிக்கப்பட்ட சௌந்தராரண்ய கஷேத்திரத்தினுடைய பெருமைய யார்தான் முழுசா வர்ணிக்க முடியும்? இப்பேற்பட்ட கஷேத்திரத்தை பத்தி பெருமாள் சுருக்கமா சொல்லிட்டு துருவனுக்கு அனுகிரகம் பண்ணி வரம் கொடுத்துட்டு தன்னோட ஸ்தானமான ஸ்ரீவைகுண்டத்திற்கு திருப்பார்கடலுக்கு போய் சேர்ந்தார் பெருமாள். துருவன் என்ன கேட்டான் பெருமாளை பார்த்த உடனே? உன் திருவடிகள்ல பக்தி வேணும், உன் விஷயமான ஞானம் வேணும், உன் திருவடிகள்ல நீண்ட காலம் கைங்கரியம் பண்ணணும்னு கேட்டான். ஒன்னும் அந்த மாதிரி நமக்கு பெருமாள் ரொம்ப சீக்கிரம் வந்து சேவை சாதித்து வரம் கொடுத்த இடம் இது. நமக்குன்னு வந்த பெருமாள் இவர். அதனால இந்த பெருமாளை அவர் திருவடி வாரத்துல நித்தியவாசம் பண்ணிட்டு பல காலம் ஆராதனம் பண்ணணும். அதுக்கப்புறம் பெருமாள் சொன்ன மாதிரி சக்கரவர்த்தியா இருக்கிறது, துருவ மண்டலத்துக்கு போறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல பெருமாள் அனுபவிக்கணும் அப்படின்ற பக்தியோடு கூட ரொம்ப வருஷ காலங்கள் இந்த சௌந்தராரண்ய கஷேத்திரத்துல சௌந்தர்யராஜ பெருமாளை திருவாராதனம் பண்ணிட்டு வரான் துருவன். தினமும் பெருமாளை திருவாராதனம் பண்ணிண்டு அங்க தீர்த்தாமாடிண்டு பெருமாளை சேவிச்சுண்டு பெருமாள் பிரசாதத்தையே சாட்டுண்டு பெருமாள் சொன்னபடி பல்லாண்டு காலம் சக்கரவர்த்தியா ராஜ்ய பரிபாலனமும் பண்ணிட்டு வரான். அப்படி பல வருஷ காலம் அவன் போதும்ன்ற அளவுக்கு நல்லபடியா ராஜ்யம் பண்ணிட்டு ஒரு நாள் பெருமாள் சொன்னபடி தனக்குன்னு பெருமாள் சிருஷ்டித்து வைத்திருக்கிற லோகமான துருவ நட்சத்திர மண்டலத்துக்கு போய் அங்க ராஜாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டு துருவ பதவின்னு சொல்லக்கூடிய அந்த பதவியை அடைந்து என்றும் அழியாத புகழை அடைந்தான் துருவன்னு சொல்லக்கூடிய சிறுவன். இத பெருமாளுக்கு நித்தியம் அர்ச்சனை பண்ற போது கூட அஷ்டோத்திரமா அனுசந்திக்கிறார் அர்ச்சக சுவாமிகள். துருவாபீஷ்ட பிரதாயகாய நமஹா, துருவனுக்கு அவனுடைய ஆசையை பூர்த்தி பண்ணி வைத்த பெருமாளுக்கு நமஹா அப்படின்னு நித்தியம் அர்ச்சனை பண்றார். இப்படி துருவனுக்கு பெருமாள் வரம் கொடுத்த இந்த மகிமையோடு கூட 2ஆம் அத்தியாயம் முடிகிறது. 3வது அத்தியாயத்தினாலே மார்க்கண்டேய மகரிஷின்னு சொல்லக்கூடியவர் பெருமாளிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டதான சரித்திரம் வர்ணிக்கப்படுகிறது. துருவன் தபஸ் பண்ணினா பெருமாள் வந்து சேவை சாதிச்சார், துருவனை சேர்த்து அணைச்சுண்டார், ஞானம் கொடுத்தார், வரம் கொடுத்தார். சரிடாப்பா உன் இஷ்டப்படி நீ இருந்துண்டு என்னைக்கு உனக்கு வேணுமோ அன்னைக்கு துருவ மண்டலத்துக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு பெருமாள் புறப்படலான்னு கிளம்பினர். அந்த சமயத்துக்கு அங்க ஏற்கனவே தபஸ் பண்ணிட்டு இருக்கிற மார்க்கண்டேயர் வந்துட்டார் பெருமாள் முன்னால. எப்பவுமே யாரோ ஒருத்தருடைய தபஸ் பூர்த்தியா போறது, அவளுக்கு பெருமாள் வந்து சேவை சாதிக்க போறார் அப்படின்னா இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். எப்படின்னா அந்த இடம் ரொம்ப குளிர்ச்சியா மாறும், ரொம்ப கமகமான வாசனை வீசும், நிறைய புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்கும், அந்த இடமே ஒரு மாதிரி ரம்யமா ஸ்ரீவைகுண்டமாட்டம் ஆகும். அதை தெரிஞ்சுட்டு தேவர்கள் ரிஷிகள்லாம் யாரோ விசேஷமா தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு சேவை சாதிக்கிறதுக்கு பெருமாள் வர போறார், அங்க போனா நாமளும் பெருமாளை சேவிக்கலான்னு வந்து சேருவா. அந்த மாதிரி துருவன் தபஸ் பண்றத பாக்குறதுக்காக அவனுக்கு பெருமாள் சேவை கொடுக்கறது, பெருமாள் கிட்ட அவன் என்ன வரம் கேட்டு வாங்கிக்கிறான்றதெல்லாம் பாக்குறதுக்கு ஆகாச மார்க்கமா தேவர்கள் ரிஷிகள்லாம் வந்து சேர்ந்து சௌந்தராரண்யத்துக்கு மேல இருந்து பார்த்துட்டு இருக்காளோ இல்லையோ, அவள்ல ஒருத்தர் இந்த மார்க்கண்டேய மகரிஷி. இவரும் தபஸ் பண்ணிட்டே இருந்தவர். பெருமாள் வரப்போறாருன்னு பெருமாளையும் சேவிச்சார். துருவன் புண்ணியத்துல இவரும் பெருமாளை சேவிச்சார். சேவிச்சுட்டு பெருமாள் கிட்ட நெருங்கினார். பெருமாள் புறப்படலான்ற சமயத்துல கருடனை பார்த்து கண்ணசைக்கிற அந்த சமயத்துல பெருமாள் முன்னால போய் நின்னார் மார்க்கண்டேயர். சாஷ்டாங்கமா விழுந்து சேவித்தார். சேவிச்சுட்டு கை கூப்பிண்டு பவ்யமா பிரார்த்திச்சார். சுவாமி எனக்கு ஒரு விண்ணப்பம், அடியானுடைய பிரார்த்தனையை நீங்க காதால கேட்டு எனக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சார். மார்க்கண்டேயரே உமக்கு என்ன வேணும் சொல்லணும்னாரு பெருமாள். எல்லா பக்தாலையும் ரட்சிக்கிற தெய்வம் நீர். பக்தாளுக்கெல்லாம் என்ன வேணுமோ அதை இல்லைன்னு சொல்லாம அனுகிரகம் பண்ணக்கூடியவர் நீர். எல்லோருக்கும் எல்லா செல்வங்களையும் அளிக்கக்கூடிய செல்வத்தினுடைய அதிபதியான தாயாருக்கே நீர் செல்வமாக இருக்கிறீர். திருவுக்கும் திருவாகிய செல்வா, எனக்கு ஒரு ஆசை, இவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம், அடியவர்களிடத்திலே இவ்வளவு கருணை வாய்ந்த தெய்வம், சொந்த தகப்பன் கூட துருவன மடியில இருந்து இறக்கி விட்டுட்டான், ஆனா நீர் சொந்த தாய் தகப்பனாட்டமா எடுத்து மார்போட சேர்த்து அணைச்சுட்டீர். இப்பேற்பட்ட தெய்வத்தை எங்க பார்க்க முடியும்? அப்பா இத்தனை ஆச்சரியமா துருவனுக்கு வந்து அனுகிரகம் பண்ணி எங்களுக்கெல்லாம் சேவை கொடுத்தியோன்னு, நீ ஏண்டாப்பா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோம், நீ எதுக்கடாப்பா திருப்பார்கடலுக்கு போனோம்,
உன்னை கெஞ்சி பிரார்த்திச்சுக்கிறேன், தயவு பண்ணி இந்த க்ஷேத்திரத்திலேயே நித்தியவாசம் பண்ண, இங்கேயே இருந்துட. இவ்வளவு அழகான பெருமாளை நாங்கள்லாம் சேவிச்சதில்லை, இவ்வளவு கருணையான பெருமாளை நாங்கள்லாம் சேவிச்சதில்லை. இங்க நாங்க உன்னை அனுபவிச்சுட்டு உன்னையே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உன்னையே சேவிச்சுட்டு இருக்கோமே, தயவு பண்ணி இங்கேயே இருந்துட. எப்படியானா துருவன் ஒன்னு ஆராதனை பண்ண போறானோ அந்த மாதிரி நானும் ஒன்னு ஆராதனம் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு அனுகிரகம் பண்ணு. அதோடு கூட உன்னை எப்படி ஆராதனம் பண்ணணும்ன்ற வழிமுறைகளையும் நீ எனக்கு உபதேசம் பண்ணு. எப்படி உன்னை ஆராதனம் பண்ணினா உனக்கு சந்தோஷம், நீ திருப்தி படைவ, எங்களை அனுகிரகம் பண்ணுவியோ அந்த முறையும் அந்த விதானத்தையும் சொல்லு எங்களுக்கு, அதன்படி நான் ஆராதனம் பண்றேன் அப்படின்னு 2 பிரார்த்தனை வச்சார். ஒன்னும் இந்த நாகப்பட்டினத்திலேயே நீ ஸ்திரமா இருக்கணும் ஒரு பிரார்த்தனை. 2வது நான் உன்னை திருவாராதனம் பண்ணணும்னு நினைக்கிறேன், உன்னை எப்படி திருவாராதனம் பண்ணா உனக்கு சந்தோஷமோ அந்த முறைய திருவாராதனம் பண்ணக்கூடிய கிரமத்தை எனக்கு உபதேசம் பண்ணுன்னு பிரார்த்தித்தார். பெருமாள் சௌந்தரராஜன் சொன்னா மார்க்கண்டேயரை பார்த்து, ஹே பக்தா மார்க்கண்டேயா, உன்னுடைய எண்ணம் ஒரு நாள் நிறைவேறும், இப்போ இல்ல, அதுவரையிலும் இந்த வனத்திலேயே நீ தவம் பண்ணிண்டு, ஒரு நாள் நான் உனக்கு சேவை கொடுத்து உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி உனக்காக எங்க நித்தியவாசம் பண்ணுவேன்னு சொன்னார். அது என்ன சுவாமி, ஒருத்தர் தபஸ் பண்ணினா அந்த தபஸுக்கு மகிழ்ந்து பெருமாள் சேவை சாதிக்கிற போது எல்லாரும் அவரை சேவிக்கலாம்னு சொல்றீங்க, அப்புறம் அவர் ஏதோ வரம் கேட்டா பெருமாள் கொடுக்க வேண்டியது தானே, இப்ப தரமாட்டேன் தபஸ் பண்ணுன்னு சொல்றாருன்னா பெருமாளை சேவிக்கலாம், ஆனா வரம் வாங்கிக்கணும்னா அதுக்குன்னு தனியா தபஸ் பண்ணணும். இத்தனை நாள் கஷ்டப்பட்டு துருவன் தபஸ் பண்ணினா அவனுடைய தபஸுக்கு பலனா பெருமாள் சேவை கொடுக்கிறார், அப்ப பெருமாளை சேவிக்கிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கிறது. தபஸ் பண்ண துருவனுடைய தப்போ மகிமை என்ன ஆகும்? இப்போ ஒருத்தர் தபஸ் பண்றச்ச அவளுக்கு பெருமாள் சேவை சாதிக்கிறச்ச எல்லாரு கண்ணுக்கும் பெருமாள் தெரிகிறார், யார் என்ன வரம் கேட்டாலும் பெருமாள் கொடுத்துருவாருன்னா ஒருத்தர் தபஸ் பண்ணுவாளா? எங்க யார் தபஸ் பண்றான்னு தேடிட்டு போவா, அவ பக்கத்திலேயே உட்கார்ந்துருவா. கண்டிப்பா இவாளுக்கு சேவை சாதிக்கிறதுக்கு பெருமாள் ஒரு நாள் வருவார், அந்த சமயத்துல நாமளும் வரம் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு யாருமே தபஸ் பண்ண மாட்டா. யாரான ஒருத்தர் தபஸ் பண்ணா அவளை சுத்தி 1000 பேர் 1,00,000 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பா, எப்ப பெருமாள் வருவாருன்னு காத்துண்டு. பெருமாளை பிரார்த்திக்கிறோமே இது கூட அது கூடன்னு, அதுக்கெல்லாம் புருஷார்த்தம்னு பேரு, பலன். தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு 4 விதமான புருஷார்த்தம் சொல்றோமோ இல்லையோ, அதுக்கு ஏன் புருஷார்த்தம்னு பேருன்னா அர்த்தித்து பெற வேண்டியது, அப்படின்னா பெருமாளை பிரார்த்தித்து வாங்கி கொள்ள வேண்டியது. பெருமாளை பிரார்த்திச்சாதான் கிடைக்கும். பரண்யாசம் சரணாகத்தின்னு சொல்றோமே, அது என்ன? அப்பா எனக்கு மோட்சம் கொடுன்னு பெருமாளை பிரார்த்திக்கிறது. அப்படி மோட்சமா இருந்தாலும் பெருமாளை பிரார்த்தித்தா அர்த்தித்தால் விரும்பி கேட்டால் தான் கிடைக்கும். அதனால மார்க்கண்டேயர் ஒரு வரம் கேட்கணும்னு நினைக்கிறாருன்னா அதுக்கு தபஸ் பண்ணணும், அவர் உபாயம் பண்ணணும், பக்தி யோகமா தபஸ் பண்ணணும், அப்போதான் பெருமாள் பலன் கொடுப்பார். அதனால பெருமாள் சொன்னார், உன்னுடைய எண்ணம் ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறும், அது வரைக்கும் இந்த வனத்திலேயே நீ என்ன நோக்கி தபஸ் பண்ணிட்டுன்னு சொன்னார். இன்னொன்னு, என்னை எப்படி ஆராதனம் பண்ணா எனக்கு இஷ்டம்னு நீ கேட்டியோன்னு சொல்றேன், நல்லா கவனமா ஸ்ரத்தையா கேட்டுக்கோ. ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்தின் படி என்ன ஆராதனம் பண்ணா எனக்கு ரொம்ப இஷ்டம். இந்த ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமம்னு சொல்றது என்னுடைய பஞ்ச ஆயுதங்கள் இருக்காலே, சங்கு சக்கரம் முதலான 5 ஆயுதங்கள், அவ 5 பேருடைய அம்சமா 5 மகர்ஷிகள் அவதாரம் பண்ணினா, அந்த 5 மகர்ஷிகளுக்கும் ஒருத்தருக்கும் ஒரு ராத்திரி நானே உபதேசம் பண்ணினேன். இப்படி பஞ்ச ராத்திரிகளில் பஞ்சாயுதங்களுக்கு பகவானான நான் உபதேசம் பண்ணின ஆகமம் தான் ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமம். அதுல சாத்வத சம்ஹிதா, பௌஷ்கர சம்ஹிதா, ஜயாக்கிய சம்ஹிதா அப்படின்னு 3 விதமான சம்ஹிதைகள் உண்டு. முறப்படி அந்த சம்ஹிதைகளை ஆச்சாரியனிடத்துல உபதேசமாக பெற்றுக்கொண்டு அபியாசம் பண்ணிண்டு அந்த பாஞ்சராத்திர ஆகமத்துல இருக்கக்கூடிய ஆச்சாரிய சுவாமியினிடத்துல தீட்சை வாங்கிண்டு ஸ்ரீபாஞ்சராத்திர சாஸ்திரத்துல சொல்லப்பட்டபடி அஷ்டாங்க பூஜையினால என்ன நீ ஆராதனம் பண்ணினியானா அது எனக்கு ரொம்ப இஷ்டம். நீ பாஞ்சராத்திர ஆகமத்துல நல்ல நிஷ்டரான ஒரு ஆச்சாரியரை போய் சேவி, அவரிடத்துல பாஞ்சராத்திர ஆகமத்தை உபதேசமா வாங்கிக்கோ, அவரிடத்துல பாஞ்சராத்திரத்தை வாசி அபியாசம் பண்ணு. வாசி முடிச்சுட்டு அந்த ஆச்சாரியனை பிரார்த்தித்து பாஞ்சராத்திர ஆகமப்படி தீட்சை வாங்கிக்கோ. வாங்கிண்டு அந்த ஆகமத்துல நீ கத்துண்ட மாதிரி அஷ்டாங்க பூஜையினால என்ன திருவாராதனம் பண்ணிட்டு வந்தையானா நான் உனக்கு விசேஷமா சேவை கொடுப்பேன். நீ பிரார்த்திச்சின்றபடி உனக்கு இந்த க்ஷேத்திரத்திலேயே நித்தியவாசம் பண்ணக்கூடியதான வரத்தையும் கொடுப்பேன், நான் இங்கே வாசம் பண்ணுவேன். அப்போது நீ பாஞ்சராத்திர ஆகமத்தினால அஷ்டாங்க பூஜையினால நேர்லயே என்ன ஆராதிக்கலாம் அப்படின்னு சொன்னார் பெருமாள். இத கேட்டுண்டு திரேதாயுகத்துல மார்க்கண்டேயர்
விசேஷமா எம்பெருமான நோக்கி தபஸ் பண்ணி பெருமாள் நேர்ல வந்து அவருக்கு சேவை கொடுத்தார். மார்க்கண்டேயரும் பெருமாளை சேவித்து ஆராதனம் பண்ணினார்னு சலபுராணம் சொல்றது. இப்போ பெருமாள் சொன்னாரே, ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்திலே சொல்லப்பட்டபடி அஷ்டாங்க பூஜையினால என்ன ஆராதனம் பண்ணினா எனக்கு இஷ்டம்னு. ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமம் தெரியும். அது என்ன அஷ்டாங்க பூஜைன்னா 8 அங்கங்கள் கொண்ட திருவாராதனமா. முதல் அங்கம் பூத சுத்தியிலிருந்து மானசாராதனம் வரைக்கும். அதாவது நம்ம என்னதான் சுத்தமா தீர்த்தாமாடி நல்ல மடியெல்லாம் உடுத்திண்டு அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு ஆச்சாரமா பெருமாள் சன்னதியில போய் நின்றாலும் பூத சுத்தின்னு மந்திரங்களை கொண்டு நம்முடைய சரீரத்தை அங்கங்களை எல்லாம் சுத்தி பண்ணிக்கிறோமோ, அந்த பூத சுத்தியிலேருந்து ஆரம்பித்து படிப்படியா மானசாராதனம், அப்படியே மனசால பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றது போல தியானம் பண்ணிக்கிறோமே, அந்த மானசாராதனம் வரைக்கும் இருக்கிறது முதல் அங்கம். இரண்டாவது அங்கம் பெருமாளுக்கு தேவையான வஸ்துக்களை எல்லாம் சேகரிக்கிறதாம். அதாவது அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணி எல்லாம் சமர்ப்பிக்கிறதுக்கு சுத்தமான கணத்தீர்த்தம், ஆத்து தீர்த்தம், புஷ்கரணி தீர்த்தம் எல்லாம் எடுத்துட்டு வர்றது, புஷ்பம் துளசி எல்லாம் கிரகிக்கிறது, சந்தனத்தை அரைச்சி வைக்கிறது, பழங்கள் எல்லாம் பறிச்சுட்டு வந்து வைக்கிறது, தலிகை பண்ணி வைக்கிறது, பால் தயிர் எல்லாம் சேகரிக்கிறது, சாம்பிராணிக்கு நெருப்பு எல்லாம் சேகரிக்கிறது. இது இரண்டாவது அங்கமா. மூணாவது அங்கம் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றதாம். பால் தயிர் தேன் போன்ற திரவியங்களால விசேஷமா பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி பெருமாளுடைய மனசையும் பெருமாளுடைய சரீரத்தையும் குளிர வைக்கிறது திருமஞ்சனம் பண்றதும். திருமஞ்சனம் முடிஞ்சாவிட்டு நம்ம சக்திக்கு தகுந்தபடி புஷ்பம் சந்தனம் வஸ்திரம் முதலிய ஆபரணங்களால பெருமாளை அலங்காரம் பண்றது. திருமஞ்சனம் பண்ணி அலங்காரம்னு சொல்லக்கூடிய சாத்துப்படியும் பண்ற வரைக்கும் மூணாவது அங்கமா. நாலாவது அங்கம் பெருமாளுக்கு பிடித்த வஸ்துக்களை கண்டருள பண்றது, தலிகம்சம் பண்றது, மகா நைவேத்தியம்னு பேரு. தலிகை சமர்ப்பிக்கணும் பெருமாளுக்கு, நம்மளால முடிஞ்சது பழங்களோ தலிகையோ ஏதோ பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது. ஐந்தாவது அங்கம் பெருமாளுக்கு அம்ச பண்ணின பிரசாதத்தை பாகவதாலான பக்தர்களுக்கு விநியோகம் பண்றது. இந்த முதல் அங்கத்துல இருந்து நாலாவது அங்கம் வரைக்கும் பகவத் ஆராதனம், பெருமாள் ஆராதனம் பண்ணியாச்சு முறையா. இப்போ பெருமாளுக்கு அம்சம் பண்ண பிரசாதத்தை கொண்டு பாகவத ஆராதனம், பாகவதாளுக்கு அந்த பிரசாதத்தை கொடுக்கணும், அவ சாப்பிடுவா பசியாறுவா, அது பாகவத ஆராதனம். ஆறாவது நித்திய யாகம்னு சொல்லக்கூடியதான ஹோமம், நித்திய ஹோமம்னு பேரு, உபாசன மாட்டமா அதை பண்றது. இது ஆறாவது அங்கம். ஏழாவது அங்கம் பித்ரு யாகம் அப்படின்னு பித்ருக்களை குறித்து பண்ணக்கூடியதான அனுஷ்டானம். எட்டாவது பெருமாள் கண்டருளி பாகவதா சாட்டு மீதி இருக்கிற பிரசாதத்தை தன் ஆத்து மனுஷா உற்றார் உறவினர்களோட உட்கார்ந்து சாப்பிடுறது. தலிகை பண்ணி பெருமாள் திருவாராதனம் ஆயிடுத்து, பெருமாள் அம்சேஞ்ச பிரசாதத்தை முதல்ல நாம சாப்பிடாம பாகவதாளுக்கு ததியாராதனை பண்ணிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற பிரசாதத்தை ஆத்து மனுஷா எல்லாம் சேர்ந்து ஒன்னா சாப்பிடுறது. இதெல்லாம் பாஞ்சராத்திர ஆகமத்திலே பாரமேஸ்வர சம்ஹிதையிலே சொல்லப்பட்டதான விஷயம். இந்த அஷ்டாங்க விதியினால என்ன திருவாராதனம் பண்ணியனா எனக்கு ரொம்ப இஷ்டம், ரொம்ப பிடிக்கும், நான் உனக்கு விசேஷமா அனுகிரகம் பண்ணுவேன்னு பெருமாள் சொன்னார் மார்க்கண்டேயருக்கு. இப்படி அஷ்டாங்க விதியினால என்ன நீ ஆகமப்படி திருவாராதனம் பண்றதுக்கு முக்கியமா உனக்கு ஒரு தகுதி இருக்கணும். யாரெல்லாம் பாஞ்சராத்திர ஆகமப்படி என்ன திருவாராதனம் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு முக்கியமா ஒரு தகுதி இருக்கணும். அதுக்கு அவளுக்கு ஒரு சம்ஸ்காரம் ஆகி இருக்கணும். அந்த சம்ஸ்காரத்துக்கு என்ன பேருனா பஞ்ச சம்ஸ்காரம்னு பேரு. சமாசிரயணம்னு சொல்றோம் இல்லையோ, அந்த பஞ்ச சம்ஸ்காரமானவாதான் ஆகமத்தை கத்துண்டு தீட்சை வாங்கிண்டு என்ன ஆராதிக்க முடியும். சமாசிரயணம் ஆகாதவன் என்னுடைய திருவாராதனத்தை பண்ணக்கூடாது, அதை நான் ஏற்பதில்லைன்றார் பெருமாள். அதனாலதான் நம்ம ஆத்து பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும்னா சமாசிரயணம் ஆனவாதான் திருவாராதனம் பண்ணணும். சமாசிரயனான ஸ்திரீகள் தான் பெருமாளுக்கு தலிகை பண்ணி அதை கொண்டுதான் புருஷா திருவாராதனம் பண்ணணும். ஸ்திரீகள் இல்லாத ஆத்துல சமாசிரயணமான புருஷாலே தலிகை பண்ணி பெருமாளுக்கு கண்டருளை பண்ணினாலும் சரி. பகவானுக்கு கண்டருளை பண்ணக்கூடிய பிரசாதமோ பாகவதாளுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ததியாராதன ஆகாரங்களோ இதெல்லாம் பஞ்சசம்ஸ்காரமான ஸ்ரீ வைஷ்ணவர் சமைச்சுதான் அவளுக்கு போடணும், தலிகை பண்ணி தான் சமர்ப்பிக்கணும். சமாசிரயணம் ஆகாதவா பண்றதுக்கு இல்ல. அதனால என்ன நீ ஆகமப்படி ஆராதனம் பண்ணணும்னா உனக்கு பஞ்சசம்ஸ்காரம் ஆனும் அப்படின்னு மார்க்கண்டேயரை பார்த்து பெருமாள் சொல்றார். மார்க்கண்டேயர் கேட்கிறார், பஞ்சசம்ஸ்காரம்னா என்ன சுவாமி எனக்கு சொல்லணும்னு பிரார்த்திக்கிறார். என்னுடைய ஆயுதங்களான சங்க சக்கரங்களை ஆச்சாரியன் மூலமா தோல்ல தரிக்கிறது, அதுக்கு ஸ்தாப சம்ஸ்காரம்னு பேரு. ரொம்ப முக்கியமானது இது. அதை வச்சுட்டுதான் யமன் முதலானவர்கள் அஷ்டதிகாலகா தேவதைகள் இவெல்லாம் இவன் தோல்ல சங்கு சக்கரம் இருக்கு, இவன் பெருமாளுடைய பக்தன், இவன் பிரபன்னன், இவன் பெருமாளை சேர்ந்தவன், இவன் கிட்ட நாம ஜாக்கிரதையா இருக்கணும்னு உன்னை பார்த்து அடையாளம் தெரிஞ்சுப்பா. அந்த சங்க சக்கரங்கள்ல தோல்ல தெரிச்சுட்டு இருக்கிறவா தான் என்னுடைய பக்தா, என்ன சரணாகதி பண்ணவா, அவளை தான் நான் வைஷ்ணவா பாகவதான்னு நான் சந்தோஷமா உகக்கிறேன் அவளை.
அதனால முதல்ல தோல்ல சங்கு சக்கரத்தை பொறித்துக் கொள்ளக்கூடியதான ஸ்தாப சம்ஸ்காரத்தை பண்ணிக்கணும். அடுத்தது என்னுடைய திருவடியான திருமண் காப்ப நெற்றியிலும் மற்ற 12 இடங்களிலும் தரித்துக் கொள்ளுதல். என்னுடைய பக்தன் என்பதை நிரூபிப்பதற்காக என்னுடைய பேரையே தாசிய நாமாவா வச்சுக்கிறது. ராகவதாசன், கேசவதாசன், ஸ்ரீனிவாசதாசன் அப்படின்னு. அடுத்தது மந்திர சம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய என்னுடைய மந்திரமான திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் முதலான மந்திரங்களை ஆச்சாரியனிடத்துல உபதேசம் பெற்றுக்கொண்டு என்னுடைய திருவஷ்டாட்சர மந்திரம் முதலான மந்திரங்களை சதா ஜபம் பண்றது. ஏதோ ஒரு சடங்கு மாதிரியா ஒரு நாள் போனேன், சமாசேனம் பண்ணிட்டேன், அதோட எனக்கும் சுவாமிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இருக்கக்கூடாது. உபதேசமா வாங்கின்ற மந்திரங்களை எல்லாம் தினம் ஜபம் பண்ணணும். இதுக்கு மந்திர சம்ஸ்காரம்னு பேரு. முதல்ல தோல்ல சங்கு சக்கரங்களை தரித்துக் கொள்வது ஸ்தாப சம்ஸ்காரம். திருமண் காப்ப நெத்தியில உடம்புலையும் தெரிச்சுக்கிறது புன்ற சம்ஸ்காரம். பெருமாளுடைய பேரை நம்முடைய பேரா தாசியநாமாவா சூட்டிக்கிறது நாம சம்ஸ்காரம். மந்திரங்களை உபதேசமா வாங்கிக்கிறது மந்திர சம்ஸ்காரம். இப்போ திருவாராதனம் பண்ணக்கூடிய முறைய உபதேசமா வாங்கிட்டு பெருமாளுக்கு திருவாராதனம் கைங்கரியம் எல்லாம் பண்றது யாக சம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய யக்ஞ சம்ஸ்காரம். இது 5 சேர்த்துதான் பஞ்ச சம்ஸ்காரம். முதல்ல சங்கு சக்கரம் தரித்துக் கொள்ளக்கூடிய சமாசனத்தை பண்ணிண்டு அதுக்கப்புறம் பாஞ்சராத்திராகமத்தை உபதேசமா வாங்கிட்டு தீட்சை வாங்கிண்டு எனக்கு நீ கைங்கரியம் பண்ணு அப்படின்னு மார்க்கண்டேயருக்கு பெருமாள் சொன்னார் சௌந்தர்யராஜன். இப்படி பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிண்டு திருவாராதனத்தினால என்ன மகிழ்வித்துண்டு என் இடத்துல சரணாகதி பண்ணா அதுவே உங்களுக்கு மோட்ச மார்க்கம், நான் உங்களுக்கு மோட்சம் கொடுக்கிறேன்னு பெருமாள் சொல்றார். இப்படி பெருமாள் பஞ்சசம்ஸ்காரத்தினுடைய மகிமைய மார்க்கண்டேயருக்கு உபதேசம் பண்ணினதான இந்த க்ஷேத்திரத்துல யார் ஒருத்தர் சமாசிரயணம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணருக்கு தானம் கொடுக்கிறாளோ அந்த தானம் உத்தமமான பலன்களை எல்லாம் தருமா. எப்படியானா சுமங்கலி பெண்களுக்கு கையில வளையல்னு சொல்லக்கூடிய ஆபரணம் அவசியம் இருக்கணுமோ அந்த மாதிரி பகவானுடைய பக்தன்னு சொல்லக்கூடிய ஒரு பாகவதனுக்கும் தோல்ல சங்கு சக்கரம் அவசியம் இருக்கணுமா. சுமங்கலி பெண்ணுக்கு கையில வளையல் போல பாகவதாலுக்கு ஸ்ரீ வைஷ்ணவாலுக்கு தோல்ல சங்கு சக்கரம் அவசியம் இல்லாம இருக்கக்கூடாது. மனுஷாலாம் என்னுடைய சங்கு சக்கரங்களை தோல்ல தரிக்கிறா, சமாசிரயணம் பண்ணிக்கிறா. என் முதலான தேவதைகள்லாம் சக்கரத்தை தலையில தரிக்கிறான்றார் பெருமாள். அப்படின்னா பெருமாள் தலைக்கு பின்னால ஒரு சக்கரம் சுத்திண்டே இருக்கும். அந்த மாதிரி சக்கரத்தை பெருமாள் தரையில தரிக்கிறாராம். நிறைய பெருமாளுடைய விக்கிரகத்துல உற்சவ விக்கிரகம் மூல விக்கிரகத்துல எல்லாம் பார்த்தாலும் கூட பெருமாள் தலைக்கு பின்னால ஒரு சக்கரம் இருக்கும், சுதர்சன சக்கரம். அது மாதிரி நானே விரும்பி என் தலைக்கு புஷ்பம் போல சூட்டிக் கொள்கிறேன், என் பக்தாலாம் தோல்ல சூட்டிக்கிறா, அந்த சங்கு சக்கரத்தை தோல்ல புரிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றார் பெருமாள். இப்படி பெருமாள் தலையில வச்சிருக்காரு சக்கரம், அதற்கு சிரஸ் சக்கரம்னு பேரு. பெருமாளுடைய மூர்த்தியை வர்ணிக்கிறச்ச, பெருமாளுடைய பின் சேவையை வர்ணிக்கிறச்ச, பெருமாளுடைய குடுமி இருக்கும் பின்பக்கம் அங்க அப்படியே ரவுண்டா வளையம் போல இருக்கும், நிறைய அரங்கள் இருக்கும், ஸ்போக்ஸ் இருக்கும். அது என்னன்னா சிரஸ் சக்கரம்னு பேரு, பெருமாள் தலையில இருக்கிற சக்கரம் அது. அப்படி விசேஷமான சக்கரதாரணம் ரொம்ப முக்கியம். அதனால நீ பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிண்டு பாஞ்சராத்திராகமத்தை அத்தியனம் பண்ணி உபதேசமா வாங்கிட்டு தீட்சை பெற்றுண்டு அஷ்டாங்க யோக ரீதியினால என்ன திருவாராதனம் பண்ணிட்டு வா. நான் ஒரு நாள் சந்தோஷமா உன்னுடைய தபஸ உன்னுடைய ஆரோக்கியத்தை ஏற்று உன் முன்னால நான் சேவை கொடுப்பேன் அப்படின்னு மார்க்கண்டேயருக்கு உபதேசம் பண்ணிட்டு பெருமாள் அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போயிட்டார். இதற்கும் மேலும் உண்டான வைபவங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீமதே சௌந்தர்யவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ சௌந்தர்யராஜ பரபிரம்மனே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.